எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவகுமார். நான் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த அஸ்ட்ராலஜி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இது என்னோட முதல் கம்பெனி. கடந்த ஒரு 15 ஆண்டு காலத்தில் 120 மாநாடுகள் 120 ஃபங்க்ஷன்ஸ் இது போல் இருக்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக நடத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த முதல் ஃபங்க்ஷனே ஐயாவை வச்சு என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு கடவுள் புண்ணியம்னு நான் நினைக்கிறோம். லட்சத்தில் ஒரு விஷயத்தை ஜோதிடன் கண்டுபிடிச்சி இது எடுத்த உடனே இந்த பெண்ணுக்கு அலித்தன்மையா அப்படின்லாம் கேட்க முடியாது. அப்படிலாம் தெய்வம் தான் சொல்ல முடியும். அடிக்கடி நடக்கக்கூடிய சில விஷயங்களை ஜோதிடம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 100 பேருக்கு ஒருத்தர் பொம்பளை ஆம்பளையா மாறுறாருன்னா அதுக்கான விதியை கண்டுபிடிச்சிடலாம். லட்சத்தில் ஒருவர் மாறுறாருன்னா அதுக்கான ஒரு விதியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இது மாதிரியான கிரக அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது இப்போ நான் குருவையும் புதனையும் அந்த இடத்துல சொன்னேன். இப்போ இந்த இடத்துலையே குருவும் புதனும் செவ்வாயும், இப்போ குருவும் புதனும் மேஷத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன். அதாவது மகனோடு இன்ப நிலையில் குரு இருக்கிறார், மகனை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு செவ்வாய் புதன் அந்த இடத்துல கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி எடுத்துக்குவீங்க? தப்பு தப்பு. குருவுக்கு எரிச்சல் வரும்னு சொன்னது தப்பு. கொஞ்சம் வரீங்க. குருவும் செவ்வாயும் புதனும் மேஷத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நிலையில கூடுதல் எரிச்சலாக புதன் மாறுவார். ஏற்கனவே பிடிக்காத ஒரு அப்பனோட இவன் இப்படி பண்ணதுனால தான் நம்ம இந்த மாதிரி பிறந்து சமுதாயத்தில் ஒரு இழி பிறப்பாக இருக்கிறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆகாத இந்த இடத்துல நீங்கள் சகோதரன்னு கொண்டு வர வேண்டாம். எந்த இடத்துல எந்த உணர்வுகளை கொண்டு வருதுன்றதை பார்த்தோம்னா, மேஷத்தில் இந்த கிரகம் இந்த அமைப்பு நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குரு புதன் செவ்வாய், இந்த இடத்துல இந்த குரு புதன் செவ்வாயோடைய இணைவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஆகாத எதிரியோடைய வீட்டில் சகோதரன் எடுத்துக்கூடாது. காரகம் என்பது வேறு, இருப்பு நிலை கிரக சேர்க்கைகளை கணிக்கும் போது நீங்க நினைக்க வேண்டியது வேற. இந்த இடத்துல ஆகாத எதிரியோடைய வீட்டில் பிடிக்காத அப்பங்கூட புதன் உட்கார்ந்து இருக்கிறார். புரிஞ்சிருச்சா? இந்த வீடு அவருக்கு எதிரி வீடு. எதிரி வீடுன்னே வச்சுக்கோங்க. எப்பவுமே செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. இந்த இடத்துல சகோதர காரகன் என்பதை கொண்டு வர வேண்டாம். அதே நேரத்தில் குரு இங்க டபுள் சந்தோஷமா இருக்கிறார். ஆமா ஆமா, வசதியான நண்பருடைய வீடு. வசதியான நண்பர். இந்த நண்பர் பங்களா, அது வசதியான நண்பருடைய வீடு. ஏன்னா இங்கே அவர் ஹவுஸ் ஓனர். வசதியான நண்பர் வீட்டில் கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறார். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு கிரக சேர்க்கை எப்படி, அந்த கிரக சேர்க்கையில் எப்போ கிரகங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ. இப்போ இந்த இடத்துல எரிச்சலோடு இருக்கக்கூடிய கிரகம் புதன். இன்னொன்று நண்பரோடு வீடு, என்னுடைய சொந்த வீடு. நான் செவ்வாய், என்னுடைய சொந்த வீடு. எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு. அவரால் எனக்கும் நன்மை, என்னால் அவரும் நன்மை. ஆனால் அவர் மகனை எனக்கு பிடிக்காது. வந்த மனுஷன் தனியாக வர வேண்டியதானே. இவன் நம்ம சின்ன வயசுல இவன் நம்ம தலையில் கல்லை விட்டு எரிஞ்சவனாச்சே. பாயிண்ட் வருதா? செவ்வாயோட மனநிலைமை. ஆனாலும் பரவாயில்ல, துக்கிரி பையதான் இருந்தாலும் நம்ம வீடு தானே, ஏன் வீடு தானே. அவங்க அப்பனும் கூடவே இருக்கிறான். ஏதாவது கையை தூக்குனான்னா அவங்க அப்பன்கிட்ட சொல்லி கண்டிக்கலாம். செவ்வாயுடைய மனநிலைமை புரிஞ்சு போச்சா? அவருடைய வீட்டில் அவர் சந்தோஷமாக இருக்கின்ற மனநிலைமையை புதன் கெடுப்பார். முக்கூட்டு கிரகங்களுடைய தன்மையில இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் குருவும் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு மிகச் சிறப்பானது. குருவும் செவ்வாயும் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த இடம் மிகச் சிறப்பாக குரு செவ்வாய் சேர்க்கை. இதைத்தாங்க குருமங்கல யோகம்னு சொல்றோம்.
2 நண்பர்கள் ஒரு பங்களா வீட்டில், அதில் ஒருத்தர் அந்த ஹவுஸ் ஓனரு, அந்த ஹவுஸ் ஓனருடைய வீட்டில் அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார். சரி, ஒரு லேசா யாராவது முயற்சி பண்ணுங்களேன். இந்த இடத்துல குரு செவ்வாய் புதன் ஏற்படுகிறது. இதுவும் ஆண் ராசி தான். இதுல 2 ஆண் கிரகங்கள், 1 அலி கிரகம். குருவும் செவ்வாயும் புதனும். இதுல ஒண்ணு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தையை கூட சில பேர் அப்படியே யூஸ் பண்ணுவீங்க. குரு செவ்வாய் புதனுக்கு ஒரு தனி புரிதல் உண்டு சிம்மத்தின் பேரில்னு அடிக்கடி சொல்லுவேன். இதை கூட மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துல புதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஆமா, சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் வேற, தைரியம் வேற. இந்த இடத்துல தைரியமாக இருக்கும். இது என் ஃப்ரெண்டு வீடு. இந்த இடத்துல துக்கம் அல்லது துக்கம்ன்றதை விட பயம்னு சொல்லலாம். இந்த மன உணர்வுகளை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் கிரக சேர்க்கை அமைப்புகளை நீங்கள் துல்லியமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல அது தைரியமாக அமையும். இந்த இடத்துலையும் அவருக்கு செவ்வாயவும் பிடிக்காது, குருவையும் பிடிக்காது. ஆனால் தகப்பன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன்றதுனால தகப்பனுடைய சொத்துக்கள் என்னதான் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கலன்னா கூட எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் அவர் சொத்து எனக்கு தான். அப்போ இந்த இடத்துல வலிமை வாய்ந்த புதனாக அவர் இருப்பார். வலிமை வாய்ந்த புதனாக அவர் இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியனுடைய வீடு, அவர் நண்பராக கருதக்கூடிய, அவர் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் அவர் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் மிக தைரியத்தோடு இருப்பார். இன்னொன்று, நெருக்கடிகளோடு இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் கூட இந்த இடத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா 3 பேருக்குமே இந்த வீடு நல்ல வீடு. இதில் அதனை எடுத்து தராதரத்தை, இந்த 3 பேருடைய தகுதியை எப்படி தீர்மானிக்கிறது? அவ்வளோதாங்க, வந்துட்டீங்களே பாயிண்ட்டுக்கு, அவ்வளோதாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து, ஒருவேளை உச்சனாயிட்டார். உச்சனாயிட்டா என்ன நடக்கும்? சூரிய செவ்வாய் பரிவர்த்தனை நடக்கும். உச்சனாகும் போது இந்த 3 பேரும் ரொம்ப டாப்ல இருப்பாங்க. உச்சனாயிட்டா ராஜாவோட வீட்டில், அரண்மனை வீட்டில் இருக்கிறாங்க. நட்பு வீட்டில் இருந்தா ஜமீன்தார் வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப இந்த மாதிரியான கிரக சேர்க்கை அமைப்புகளை அப்படியே தனித்தனியாக புரிந்து கொள்ளும் போதுதான் இதை ஃபைனலைஸ் பண்றது இந்த ஜாதகத்தினுடைய இந்த ஜாதகத்தினுடைய ராஜாவாகிய லக்னாதிபதியை வச்சு. பாயிண்ட் வருதா? இதை கடைசியா ஃபைனலைஸ் பண்றது இந்த ஜாதகத்தினுடைய ராஜா யாரு? லக்னாதிபதி, லக்னம். அப்ப இந்த இடத்தை இயல்பா நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் பண்றேன். இப்ப என்ன நடக்குது? குரு செவ்வாய் சனி புதன் இந்த இடத்துல என்ன நடக்குது? சரி, நான் டிகிரி நெருக்கத்தை சொல்லிடுறேன். டிகிரி நெருக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் 4 பேருக்கும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா என்ன சொல்லுங்கன்னா, சனியின் மனநிலைமை எப்படி இருக்கும், குருவின் மனநிலைமைன்றது என்னன்னா, சனி தசை எப்படி இருக்கும், குரு தசை எப்படி இருக்கும், புதன் தசை எப்படி இருக்கும், செவ்வாய் தசை எப்படி இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிரக சேர்க்கைகளில் என்னுடைய பாணியில் வந்துட்டீங்கன்னா இவ்வளோதானா ஜோசியம்னு வந்துடும். அந்த அளவுக்கு எந்த திசைக்கு பலன் எடுக்க போறீங்களோ, இதில் எந்த திசை வரும்ன்றது வர்ற ஜாதகத்தை பொறுத்து தான். அப்ப அந்த தசை என்ன பலன் செய்ய போகுதுன்றதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம். 4 கிரகம் கூட்டா சேர்ந்துருச்சு. 4 கிரகத்துல புதன் தசை நடக்க போகுது. அப்படியே கண்ணுக்குள்ள இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போர்டு படித்தா அப்படியே தெரியும். தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா, ஆந்திராவுக்கு போனீங்கன்னு வைங்க, இனிமே இந்த தெலுங்கு கர்நாடகா பார்த்தா ஜிலேபி சுட்டு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் போர்டை பார்த்தா. நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி அது புரியாது. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் இந்த மாதிரி என்ன செய்ய போறார் புதன், என்ன செய்ய போறார் சனின்றது தோணும். அப்போ இந்த இடத்துல கிரக சேர்க்கைகளை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, அதற்கு பிறகு அது எத்தனையாவது பாவகத்தில் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இறுதியாக எந்த பாவகத்தில் இருந்தாலும்
லக்னாதிபதியின் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் வர முடியும். ஆனால் எல்லாமே கம்பைன்டு, தனித்தனியே இல்லை, எல்லாமே கம்பைன்டு. இப்போ இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் மறுபடியும் புதனுக்கே வந்துடுறேன். புதன் என்ன செய்ய போறார்? புதனுடைய மனநிலைமை என்ன? புதனுடைய அறிவு இங்கே பங்கப்படும். புதனுடைய அறிவு பங்கப்படும். இன்னொரு வார்த்தையா சொல்லிட்டோமா, சீட்டிங் பார்ட்டியா இருப்பார். அறிவு கெட்ட வழிகளில் செயல்படும். புதன் சனியோட சேர்ந்துட்டார். கெட்ட குறுகு புத்தி, தன்னுடைய அறிவை வேறு மாதிரியான ஈமு கோழி வளர்ப்பது, தேக்கு மரம்ன்ற இடத்துல கொண்டு போறாருன்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்காக சொல்லல, வந்தன்னும் ஞாபகத்துல வந்தா தான் ஜோசியம். ஜோசியம் நல்ல எழுத்தால, நல்ல கவிஞ, நல்ல சிந்தனையால, நல்ல கற்பனாவாதி. இவ்வளவும் புதன். புதன் வலுத்திருந்தா அருமையான எடுத்துக்காட்டு உங்களுக்கு வரும். இப்போ என் மண்டையில டக்குன்னு வரலையா? ஈமு கோழி வளர்ப்பு, தேக்கு மரம் வளர்ப்பு, 10க்கு 15 வெட்டி தரேன், நல்ல இந்த புத்தி தான். அதே தான். ஆக புதன் இந்த இடத்துல தன்னுடைய அறிவை துர்வழிகளில் கொண்டு போறார் புதன் தசையில். ஏன்னா விலகிட்டார். புதன் கிட்டத்தட்ட 25 டிகிரி குருவோட சேர்ந்திருக்கிறார். ஒரு 25 டிகிரின்றது அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவம் அல்ல. அப்ப சனி செவ்வாயோடு அவர் 7 டிகிரி 4 டிகிரிக்குள்ள அவர் சேர்ந்துடுற போது இந்த புதன் தசை ஒரு நிலையில, இதுக்கு மேல இது என்ன லக்னம்? இதுக்கு மேலதான் இது என்னவாக இருக்கிறது, எந்த இதை குறிக்குது, என்ன லக்னம், அதை வச்சுதான் உங்களுக்கு பலன். நான் என்ன பண்றேன், இதை மேஷ லக்னமாவே போட்டுடுறேன். இது மேஷ லக்னம். கெட்டது குடின்னு சொல்லுவேன், புதன் திசை. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு குருவின் இணைவு எல்லாத்தையும் தலைகீழா மாத்தும். இந்த இடத்துல மட்டும் குருவை நான் கவனமா வேணும்னே விலக்கி போட்டிருக்கேன், வேணும்னே 21 டிகிரி தள்ளி போட்டிருக்கேன். ஒரு குரு 8 டிகிரிக்குள்ள சேர்ந்தா இவர்கள் அத்தனை வரையும் சாந்தப்படுத்துவார். கிரிமினல்களை எல்லாத்தையும், எல்லாரும் 4 பேரும் ஒரே ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 4 பேரும் ஒரே ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு மூலையில திருட்டு பசங்க சனியும் செவ்வாயும் புதனோட சேர்ந்துட்டு இருக்கிறானுங்க. இவன் அறிவாளி, இவன் அங்கே போய் திருட்டு பசங்களோட சேர்றான். இவனுடைய அறிவு திருட்டுத்தனமான வழிகளில் அங்கே போய் சேரப்போகிறது. இதை லக்னாதிபதினும் குறிச்சிட்டேன். இந்த குரு மட்டும் இன்னொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், தெரியாதனமா உள்ள மாட்டினவர். இதே குரு ஒரு 20 டிகிரிக்கு உள்ள 15 டிகிரி 10 டிகிரிக்குள்ள இவங்களோட நெருக்கமா இருந்தா இவர்களை திருட்டுத்தனம் செய்ய விட மாட்டார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இதுதாங்க சேர்க்கை. இந்த சேர்க்கையின் பலன்களை மட்டும் நீங்க தசாபுக்திகள்ல தெளிவா எடுத்துட்டீங்கன்னா, இந்த டிகிரி கணக்கு அமைப்புகள்ல ஒரு குருவின் அமைப்பு சரி இவ்வளவு இப்படித்தான் சுத்தமா எல்லாத்தையும் மாத்திரும். சுத்தமா எல்லாத்தையும் மாத்திரும். குரு இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல இன்னும் இது வரைக்கும் நான் சொல்லாத சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்றேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லலை, எந்த ஆன்லைன் வகுப்புலையும் இதை இன்னும் சொல்லிக் கொடுக்கல. இந்த இடத்துல நீங்க டிகிரி பார்க்க வேண்டாம். 4 பேரும் கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுவாங்க. 90 டிகிரி பார்வை கொண்டவர். கரெக்டா? குருவுக்கு 30 டிகிரி தான். ஆனா இந்த இடத்துல நான் பௌர்ணமியா போட்டுட்டேன். பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறார். ஒருவேளை பௌர்ணமினே வச்சுக்கோங்க. பௌர்ணமி சந்திரனா அவர் வந்துட்டார்னா அவர் 30 டிகிரி விலகி இருந்தாலும் கூட இந்த நாள் வரையும் அவர் புனிதப்படுத்துவார். இந்த கிரக சேர்க்கை அப்படியே மாறிடும். இப்போ கூட நான் ஒன்று சொல்றேன். சரி, இப்போ கூட ஒன்று சொல்லட்டுமா? புதன் திசையில திருட்டுத்தனம் நடக்க மாட்டிக்க மாட்டார், அவ்வளவுதான். பேசிக் பேசிக். இந்த இடத்துலயும் புதன் திருடனங்களோட சேர்ந்திருப்பார். சீட்டிங் தான். இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த அரசியல்வாதியும் உத்தமர் இல்லைன்னு சொன்னேன். இந்த இடத்துல அரசியல்வாதியோட தன்மைகளை கொடுத்து, மாட்டிக்காத தன்மைகளை கொடுத்து, மன இயல்புகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க யார் யோக்கியர் யார் அயோக்கியர்னு பேச நம்ம வரல, கிரகங்களுடைய செயல்பாடுகளை பேசுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே மேலோங்கி அவர் திருடுவார், மாட்டிக்க மாட்டார். அவரும் திருடுவார், அவரும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருவார். நீ மட்டும் என்ன இப்படியா பண்ண அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அவர் லஞ்சம் வாங்குவார்னு. எந்த அதெல்லாம் காந்தி யுகத்தில் நம்ம இல்லை, காமராஜர் யுகத்தில் நம்ம இல்லை.
இன்னைக்கு அரசியல்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக, ஒரு வருமானம் உள்ள முறைகேடான வழிகளில் பண்ணக்கூடியது ஒன்றாயிடுச்சு. இந்த இடத்துல அந்த அமைப்பை அவர் கொடுத்துருவார். ஒன்றும் இல்லைங்க, காசு வாங்குவார், ஆனால் காரியத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவார். காசு வாங்குறதே நம்ம இன்னைக்கு நியாயப்படுத்துகிறோம். இந்த இடத்துல அது கொடுக்கும் இந்த சந்திர அதியோகம். நல்லா வந்தாங்க, துட்டு வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாருங்க. அவர் துட்டு வாங்காம தான் செஞ்சு கொடுக்கணும், ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுறோம். துட்டு வாங்குவார், ஆனால் செஞ்சு கொடுத்துருவார். இப்போ லேசாக புரியுதா? ஒரு கிரகச்சேர்க்கையை எப்படி எப்படிலாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ மனக்கண்ணில் ஓடணும் உங்களுக்கு. குருவும் செவ்வாயும் மட்டும் இருந்தால் என்ன, குருவும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் என்ன, இவ்வளவும் திசையில தான். ஆனால் திசையே வரலைன்னா அது கேரக்டர் வைஸாக செயல்படும். அதைத்தான் நம்ம ஆதிபத்தியம் காரகத்துவங்கன்னு தனித்தனியாக சொல்கிறோம். காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியங்கள் தசையில் மட்டும் செயல்படும். இதை நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எந்த விளக்க நூல்களையும் இல்லாத ஒரு கருத்து. இதெல்லாம் காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியங்கள் தசையில மட்டும் செயல்படும். இப்போ இந்த இடத்துல மேஷலக்கணமா நான் போட்டுட்டேன். மேஷலக்கணமா போட்டால் இந்த இடம் 5ஆம் பாவகமாக ஆகிவிடுகிறது. 5ஆம் பாவகத்தில் போய் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் போய் கெட்டவைகளை தரக்கூடிய புதன் போய் உட்கார்ந்திருக்கிறார். சிந்தனை கெடுகிறது புதன் தசையில. மறுபடியும் திருப்பி திருப்பி தசைக்கு வந்துடணும். எல்லாத்தையும் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜோசியம்ன்றது சாதாரணம் கிடையாது, கடுமையான காம்பினேஷன்ஸ். சாஃப்ட், நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒருத்தட்ட நான் வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாப் லெவல் இன்ஜினியர்கிட்ட நான் நினச்சேன்னா ஜோசியத்தை இப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரே வருஷத்தில் உன்ன மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி காட்டுமான்னு கேட்டேன். சிரிச்சார் அவர். குருஜி உங்களால் முடியும்னார். சொல்லுங்கம்மா, யார் அஷ்டமாதிபதியாக வந்தா? புதன். அப்படியே லக்னத்தை மாத்துக்குமா. புதன் அஷ்டமாதிபதியா எந்த லக்னத்துக்கு வருவார்? கும்ப லக்னத்துக்கு போடலாம். ரெண்டுக்குமே போடுறேன். முதல்ல விருச்சிக லக்னத்துக்கு போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இதே அமைப்பு விருச்சிக லக்னம். நான் பழைய பௌர்ணமி யோகத்தை போடலை, இயல்பான ஒன்றாக போட்டுடுறேன். பௌர்ணமி யோகன்றது கொஞ்சம் ஓவராக போகும். இப்போ குரு செவ்வாய் சனி புதன் இருக்கிறாங்க. இந்த இடத்துல புதன் திசையில் என்ன நடக்கும்? தொழிலில் திருட்டுத்தனம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. தொழிலில் திருட்டுத்தனமான சாமர்த்தியமாக பிழைக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல புதன் கொண்டு வந்துடுவார். இந்த இடத்துல காம்பினேஷன்ஸ் தானே. ஒருவர் இப்போ இந்த புதன் தசையில், சரி இன்னொரு கேள்வி, கரெக்டாக யாரும் பதில் சொல்லணும். புதன் தசையில் விரும்பிய தொழில் அமையுமா அமையாதா? அமையாது. அவ்வளோதான். அதான் வர்றீங்களா கடன்ட்டு அமையாது. அதிக சுபத்துவம் உள்ள தொழில் உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல புதனுடைய திசையில் விரும்பிய தொழில் அமையாது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார். புதனும் எல்லாருமே கேந்திரத்தில் இருக்கிறாங்க. குருக்கு இது நட்பு வீடு, 3 பேருக்கும் இது நட்பு வீடு. சனியின் கலப்பால் இந்த இடத்துல 10ஆம் பாவகம் கெட்டு விட்டது. மறுபடியும் நீங்கள் சூரியனுடைய நிலைமைக்கு தான் வந்துடணும். நான் இப்படியே போட்டுடுறேன். சந்திர அதியோகமாக போடலை, ஆனால் சூரியனுடைய நிலையை இப்படி போட்டுடுறேன். 9ஆம் பாவகத்தில் அவர் இருக்கிறார். சூரியன் இங்கே 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ சூரியன் ஒரு கோணத்தில் தனித்து இருக்கிறார் என்பது ஒரு நிலைமையில நல்ல நிலைமை. அப்போ புதன் தசை உங்களுக்கு 30 வயசுல ஆரம்பிக்குது. இந்த புதன் தசை தான் கலப்பு பலன்களை செய்யும். இதைத்தான் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த புதன் தசை தான் கலப்பு பலன்களை செய்யும். 8க்கு 3லும் 11க்கு 12லும் மறைஞ்சிருக்கிறார். சரி, நான் வார்த்தையா சொல்லிட்டேன். முடிவு என்ன? 8க்கு 3லும் 11க்கு 12லும் மறைந்திருந்தால் என்ன செய்வார்? அவ்வளோதான். 8ஆம் இடத்த பலனை தான் செய்வார். 8ஆம் இடத்த பலனை அதிகமாக, இது சரியான வார்த்தை, 8ஆம் இடத்த பலனை அதிகமாக செய்வார். அதாவது 80% புக்திகளுக்கு ஏற்ப. இதுக்குள்ள சும்மா அந்த நழுவுறவெல்லாம் வேண்டாம். எப்போ அதிகமாக செய்வார், எப்போ குறைவாக செய்வார், இதைத்தான் நீங்கள் உள்ளுக்குள்ள புக்திகளில் சஷ்டாஷ்டக கேந்திர கோண புக்திகளில் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் பதில் உண்டு ஜோசியத்தில். பதில் எல்லாத்துக்கும் உண்டு. உட்காந்து யோசிச்சிங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு யோசிச்சிங்கன்னா எல்லாம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. 8 எப்ப நடக்கும்,
8 எப்ப நடக்கும்? இந்த புதனுக்கு 8 இருக்கக்கூடிய ராகுவின் புக்தியில கெடுதல் நடக்கும். சஷ்டாஷ்டக புக்தியில 5ஆம் பாவகத்தின் வழியாக கெடுதல் நடக்கும். பிள்ளைகள் அதிர்ஷ்டம், சிந்தனை. 5ஆம் பாவகம் சிந்தனைகளை குறிக்கக்கூடியது. உங்க புத்தி மாறி போச்சு, எப்படி அந்த நேரத்தில் அந்த டிசிஷன் எடுத்தனேன்னு தெரியலையே. அதுதான் இங்க ஏன் பிள்ளைனால ஒரு மனவேதனை, சிந்தனை ஜடகாரகத்துவம், பிள்ளை உயிர் காரகத்துவம். இதுக்குள்ள நீங்க உள்ள போகணும். ஜடகாரகத்தின் வழியாக நடக்குமா, உயிர் காரகத்தின் வழியாக நடக்குமா? கஷ்டம்தான். ஆமா, உயிர் காரகத்துவம்னா குருவுக்கு வந்துடணும். ஜடகாரகத்துவத்தின் வழியாக நடக்குமா, உயிர் காரகத்துவத்தின் வழியாக நடக்குமா? இந்த இடத்துல ஜடகாரகத்துவத்தின் வழியாக நடக்கும். ஏன்? உயிர்காரகனான குரு ராகுவுக்கு 6ல இருக்கிறார். தாங்க ஜோசியம். உயிர்காரகத்துவமான குரு அங்கே சஷ்டாஷ்டகமா இருக்கிறார். இப்ப புரியுதா? இதே குரு இந்த ராகுவை கோணங்களில் இருந்து பார்த்தால் உயிர்காரகத்துவ கெடுதல் நடக்கும். உயிர்காரகத்துவ வழியாக மாறுதல் நடக்கும். டைவர்ஷன் இருக்கும். சம்பவம் வரைக்கும் போயிடலாங்க ஜோசியத்துல. என்ன மாதிரியான ஆர்ட் கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க. டேய், உன் விதியை உனக்கே நான் சொல்லித்தர்றேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. இதை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் கடவுள். உண்மையிலேயே இது ஆரம்ப காலத்துல நமக்கு இத்தனை நட்பு, இது 12 ராசி இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்கலாம் கடவுள். அதனால தான் நானே ஒரு நேரத்தில் நான் யோசிப்பேன், இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, தவம் தியானம் மூலமாக இது வந்திருக்கணும். தவம் தியானம் மூலமாக யாரோ ஒரு மனிதருடைய, அல்லது ராமானுஜம் சொன்னார் இல்லையா, என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் அந்த கணக்கெல்லாம் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னார். ராமானுஜம் நம்ம காலத்தில் சொன்னார். எப்படிங்க அந்த தேரியெல்லாம் போட்டிருக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ராத்திரி தூங்கும்போது கரெக்டாக 2 மணிக்கு எங்கள் அங்காள பரமேஸ்வரி என் கனவுல இதெல்லாம் சொல்லிச்சுன்னார். சொல்லும்னார், நிறைய சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நம்முடைய மேதைகளுக்கு சில விஷயங்கள் பிரபஞ்சத்திலிருந்து இதெல்லாம் நேரம் வந்திருக்கணும். அப்போ இப்போ லேசா புரியுதா? இந்த புதன் திசையில கடினமான பலன் ராகு பக்தியில நடக்கும். 5ஆம் பாவகத்தின் வழியாக நடக்கும், சிந்தனையின் வழியாக நடக்கும், அதிர்ஷ்ட குறைவின் வழியாக நடக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் ராகுவால கெட்டிருக்கு. அவ்வளவுதான். மூளை சரியில்லாம அந்த நேரத்துல என் புத்தி கெட்டு போச்சு, எப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அப்ப இந்த இடத்துல புதன் திசையில என்ன நடக்கும்? புதன் திசை லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால மறுபடியும் லக்னாதிபதிக்கு வந்துடணும். எந்த லெவல்லையும் லக்னாதிபதியை கவனிக்காம விட்டுறாதீங்க. எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படியே என்ன பண்ணுவார்? செவ்வாயாக இருக்கிறார், குருவோடு சேர்ந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு 18 டிகிரியில் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். இந்த இடத்துல தான் ஜெயில் தண்டனை உண்டு. புதன் தசையில ஜெயில் தண்டனை கிடைக்கும். ராகு சுபத்துவம்ன்றது குறைந்த அளவு சுபத்துவம் தானே, அவருக்கு நேரடி சுபத்துவம் இல்லை. குருவின் வீட்டில் இருக்கிறனால சுபத்துவம் அதானே. சுபத்துவம் கிடைஞ்சிருந்தா கொஞ்சம் சுபத்துவம் கிடைஞ்சிருந்தான்றது என்ன? ₹100 நஷ்டம் வர இடத்துல ₹70 நஷ்டம் வரும். பேசிக் பலன்கள் மாறாது, அளவு கூடுதல் குறையும். சந்திர அதியோகம் கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றும். இப்போ சந்திர அதியோகத்தை இங்கே நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வைங்க, புதனுடைய கெடுபலன்கள் மாறும். லக்னாதிபதி சுபத்துவத்தை அடைகிறார். ஜாதகர் உயர்நிலையிலேயே இருக்கிறார். சரிவுகள் மட்டும் வந்திருக்கு, உள்ள போகல, கரூர்காரர் மாதிரி. லக்னாதிபதி திக்பலமாக இருக்கும்போது நிலை வேற. இந்த நிலையில ஜெயில் தண்டனை கிடைக்காது. முன்னாடி ஜெயில் தண்டனை கிடைக்காது. 15 நாள் 20 நாள்ன்ற மாதிரியான இதா இருக்கும். என்ன இருந்தாலும் அங்கே குரு இருக்கிறார். ரிமாண்டு. இது ரிமாண்டே இல்லை.
சமீபத்தில் ஒரு அமைச்சருடைய ஜாதகத்தில் என்கிட்ட வந்து திருப்பி இல்லை வந்துடுவார்ல நாங்கள் வரமாட்டார்னேன்.